வானகம் பசங்களா, இந்த வாரம் ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1142 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சாப்டர் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரியே தான் நானும் போன சாப்டர் பார்த்து முடித்தவொடனே படித்து முடித்தவொடனே இந்த சாப்டரில் லோக்கி வந்து ஏதோ தரமாக சம்பவம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். நீங்களும் தான் நினச்சிருப்பீங்க. ஏன்னா போன சாப்டர்லேயே தரமாக முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹைருஜின் வந்து லோக்கி ரக்னரை கீழே வையின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அது ஒரு பில்டப்பே ஒரு மாதிரி சீனாக இருந்திருக்கும். ஸோ லோக்கி தான் இந்த சாப்டரில் காட்டுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன் ஆர்வமாக. ஆனால் இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியை பெருசாக காட்டவே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நடக்கிற விஷயத்தை தான் காட்டினாங்களே. ஸோ நான் எதிர்பார்க்காம படிச்சிருந்தேன்னா சாப்டர் கன்ஃபார்மாக சூப்பராக இருந்திருக்கும். பட் நான் லோக்கி சம்மந்தப்பட்டு எதிர்பார்த்ததுனால இது கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து ஹைப்பு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது வந்து சூப்பரான சாப்டர் தான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் போய்ட்டு பேசுவோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சாப்டர் 1142 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அதில் வந்து நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஹூசு வந்து உல்ட்டியும் அப்புறம் பேஜ் ஒன்றையும் போட்டு குடும்பப்படுத்தினால அதை வந்து பார்த்து மனம் தாங்காமல் நம்ம யாமூட்டை என்ன பண்ணுறோன்னா தண்டர் பாகோ அட்டாக்கை வந்து அவன் லான்ச் பண்ணுறா, அவனை வந்து தோக்கடிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். பட் மெயின் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டு மாதிரி நான் சொல்லிடுறேனே. அது என்னதுன்னா, இந்த சாப்டரில் நிறையா புது முகங்களை வந்து காட்டிக்கிறாங்க. அவங்க எல்லாரோட ஃபோட்டோவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல கலரில். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லையோ இல்லை மாங்காய் பேனலில் போட்டால் ஸ்ட்ரைக் வருது. சில பேர் கேட்டிருந்தீங்க, அது நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது மாங்காய் பேனல் வச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் காரணம். மாங்காய் பேனலில் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது. மற்றவங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு வருது. அதனால தான் நான் வந்து போடாமல் இருக்கிறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கலரில் கிடச்சிதுன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து நான் போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் பேர் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயின் கதை வந்து எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம லோக்கி கிட்டேயும் ஸ்டார்ட் ஆகல. இது வந்து வாழ்கிற ஸ்கூலுக்கு வந்து போகுது. அங்கே பசங்களாம் வெளியில் விளாட்னு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் என்னை காப்பாற்றுங்க, இங்கே வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குது கிரவுண்டில், அது பார்க்குறதே பயங்கரமாக இருக்குது, எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், ஜோர்மகண்டர் வந்து வந்துடுச்சு. ஜோர்மகண்டர்னா அது வந்து வேர்ல்டு சர்பெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வந்துடுச்சு, எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் கத்துறாங்க. அப்படி கத்தினே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாம்புக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடின்னு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு உண்மையிலே கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குது, இது வந்து எமர்ஜென்சி, நம்ம உங்களுக்கு உதவி பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இன்னொருத்தவங்க வந்து ரோம் ஆஃப் த டெட்லேருந்து மேலே வந்துருச்சு அந்த மான்ஸ்டர்லான்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த 3 ஸ்டாஃப் வந்து பேசிட்டுக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்கிற ஸ்கூலோட மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், அவர் பேர் வந்து மிஸ்டர் பிரீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், அவர் பேர் மிஸ்டர் கீபா. அதுக்கடுத்து மிஸ் ஆஞ்சே, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க வந்து லைப்ரரினாகவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் வந்து பேசின்னு இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசினுங்கிறப்ப சீன் வந்து மறுபடியும் அந்த பசங்கிட்ட போகுது. அவங்க அந்த பாம்புக்கிட்டே தப்பிச்சு ஓடினுக்கிறாங்க. ஸோ அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஓடினுக்கிறப்ப கால் தடி கீழே ஊந்துடுறான். அவன் ஊந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அவன் பின்னாடி வந்துருக்குது. அது அவனை தாக்கத்துக்கு அப்படியே கீழே குனியுது. ஸோ வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். அந்த டைமில் ஒருத்தர் ஓடி வந்துட்டு அவர் கையில் ஒரு சுத்தி மாதிரி இருக்குது. அது சுத்தியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பட் சுத்தினே வச்சுப்போமே. ஸோ அதை வச்சு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறார். அவர் அடிக்கிற இடம் வந்து அந்த பாம்போட தாடன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவர் கீழ் பக்கமாக அடிக்கிறாரா, பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேல் நோக்கி போகுது. ஸோ அது போனவொடனே அது பக்கத்துலேயே வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மர கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வர்றார். அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால் தான். ஸோ சால் ஓடி வந்துட்டு மீதியை நான் பார்த்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் கோட் பண்ணுறாரு. கோட் பண்ணிவிட்டு அந்த பாம்போட தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறார். அந்த அட்டாக் பேர் வந்து ஃபைனல் எக்ஸார்சிசேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் பேரான்னு சொல்லிட்டு தெரியல, அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து தான் தெரியும். ஸோ அந்த அட்டாக் வந்து ஒரு லான்ச் பண்ணுறாரு. பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இப்போ முன்னாடி ஒருத்தர் அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா பாம்பை ஃபஸ்ட் அட்டாக்கு, அவர் யாருன்னா இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர் கீபா. அவர் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மட்டும் கிடையாது, ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம டோரி ப்ரோக், இது அதில் முன்னாடி வந்து அவர் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக இருக்கிறாரு. ஸோ அவரும் சாலும் சேர்ந்து தான் அந்த பாம்பு வந்து போட்டு தள்ளிக்கிறாங்க. அதுக்கடுத்து சின்ன பசங்களாம் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்கிறாங்க. சால் வந்து பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டுனுக்கிறாரு. அப்போ நம்ம ராபின் சாப்பர் வந்துட்டு இங்கேயும் மான்ஸ்டர்லாம் இருக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துன்னு இருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கே பேசின்னு இருக்கிறப்ப ஸ்கூலுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஒரு ஸ்டாஃபோட பேரை சொல்லி கத்துறாங்க. அது ஸ்டாஃபோட பேர் வந்து உல்ஃபுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர். ஸோ அவர் பேர் சொல்லி கத்துனோடனே இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் இருக்கிற எல்லாரும் வந்து உள்ளே ஓடுறாங்க.
ஸோ உள்ளே போய் அவரை பார்த்தா அந்த உல்ஃபுன்றவர் ரத்த வெள்ளத்தில் வந்து மிதக்கிறாருங்க. அவருக்கு எப்படி அந்த நிலைமை ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவர் வந்து ஃபுல்லாக அடிபட்டு கிடக்கிறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சால் போய் கேட்குறாரு. அதுக்கு உல்ஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த குழந்தைங்கலாம் திடீர்னு நடந்து போயிட்டாங்க, அவங்க எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க மட்டும் நடந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ எங்கே போனாங்கன்ற மாதிரி கேட்டோடனே அவர் வந்து அந்த பக்கம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம சால் என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாரு. பட் சால் ஓடி போகிறார்ல, அப்பயே நம்ம உல்ஃபுக்கு வந்து அடிபட்டு தான் கிடக்குது. அப்பயும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாலே அந்த பசங்களை மட்டும் தொட்டுறாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஏன் சொன்னார்னு சொல்லிட்டு தெரில. மேபி தொட்டா வந்து அந்த அவங்க நிலமை வந்து பரவன்னு சொல்லிட்டு சொல்கிறாரான்னு சொல்லிட்டு தெரில. பட் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. சால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஸோ அதுக்கடுத்து ஓடிட்டு போய் பார்த்தோன்னே அந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீச் நோக்கி நடந்து போகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சால் வந்து நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவங்க காதில் வந்து கேட்கவே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு மாதிரி மயக்கத்தில் அவங்க மாட நடந்து போயினே இருக்கிறாங்க பீச்சை நோக்கி. இதை வந்து நம்ம ராபினும் பார்க்குறான், சாப்பரும் பார்க்குறான். ஸோ நம்ம சால் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கத்துறாரு. அவங்க காதில் வந்து கேட்கவே இல்லை. அப்போ ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கிறார்ல கீபா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹானை வந்து சவுண்ட் பண்ணுங்கள், இது ஒட்டுமொத்த எல்பாஃபுக்குமே இந்த விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சால் வந்து என்ன கேட்குறாருன்னா, எதுக்கு அவசரப்படுற, இந்த விஷயத்தை நம்மளே பார்த்துலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீபா ஒரு விஷயத்தை சால் கிட்ட காட்டுறாரு. சால் அதை வந்து விடு, இங்கே காட்டப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் திரும்பி ஃபாரஸ்ட்டை பார்த்தா ஒரு பாம்பு வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய மிருகங்க காட்டுலேருந்து வெளியே வருதுங்க. இதை நம்ம சால் பார்க்குறாரு. அதே சமயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, மீதி சின்ன பசங்க இருக்கிறாங்களா நல்லா, அவங்களாம் திடீர்னு மயங்க போட்டு கீழே விழுறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாலுக்கும் புரியல, கீபாக்கும் புரியல, யாருக்குமே ஒன்றும் புரியல. அப்போ சாப்பர் என்ன சொல்கிறான்னா, சாப்பர் ராபின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலோட கையில் இருக்கிறாங்க. ஸோ என்னை வந்து கீழே இறக்கி விடு, நான் வந்து அவங்களை போய் ட்ரீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பர் சொல்கிறான். அப்போ சால் வந்து பார்த்தீங்கன்னா சரி உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ சாப்பர் வந்து அவங்களை ட்ரீட் பண்ணுறதா போகிறான். சாலும் கீபாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு போய் நிற்கிறாங்க, ஏன் திடீர்னு இவ்வளோ மான்ஸ்டர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சீன் வந்து எங்கே போகுதுன்னா, நம்ம லோக்கி கிட்ட போகுது. லோக்கி அங்கே இருக்கிறவங்க கிட்ட என்னோட ஒரே காலில் மட்டும் ஷாக்கிள் போட்டால் என்னோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சலான்னு சொல்லிட்டு நினச்சிங்களா, உங்களுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு டைம் தரேன், எல்பாஃப் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த கடைசி ஷாக்கில் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ரக்னர் வச்சுன்னு தான் சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியை காட்டுறாங்க. லோக்கி கூட ஹைருதினையும் காட்டுறாங்க, லூஃபி அப்புறம் சாஞ்சி சோரோ எல்லாரையும் காட்டுறாங்க. இதில் பார்க்குறதுக்கு லோக்கி வந்து செம பெருசாக இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு 5 மாடி பில்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், நம்ம லூஃபி ஜோரோ இந்த மாதிரி சாதா ஹியூமன்ஸ்லாம் வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கிறாங்க, தரமட்டத்தில் வந்துருக்கிறாங்க அந்த ஹைட்டில். ஹைருதீன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இல்லை 1.5 மாடின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஹைட்டில் வந்து இருக்கிறான். ஆனால் நம்ம லோக்கி வந்து 4.5 மாடி இல்லை 5வது மாடின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த பில்டிங்கோட ஒட்டுமொத்த ஹைட்டில் வந்து அவன் இருக்கிறாங்க. நம்ம லோக்கியோட கால் முட்டி இருக்குது பார்த்தீங்களா, பாதத்துலேருந்து கால் முட்டி அந்த சைஸில் தான் ஹைருதீனே இருக்கிறான். அதுக்கே அவன் வந்து ஒரு ஜெயிண்ட்டு. அப்போ லோக்கியோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். பார்த்துனே ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மாதிரி லோக்கி சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து முழிச்சுன்னுக்கிறாங்க என்ன பண்ணு சொல்லிட்டு தெரியாமல். அப்போ லோக்கி வந்து என்ன சொல்கிறான்னா, சீக்கிரமாக பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் ஒரு அடி அடித்தேன்னா நெருப்பு வந்து பற்றிக்கும், எல்பாஃபோட பெரிய வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கடுத்து அவன் வந்து கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம உங்கள் எல்லாரையும் நான் வந்து அழிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கையில் ரக்னரை வந்து எடுத்துக்கின்னு அந்த மரத்தில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அதே மரத்தை அவன் ஹேமரால் அடிக்கிறான். அங்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் வந்து ஸ்பார்க் ஆகுது, அந்த இடம் வந்து தீ பிடிச்சிக்குது. இதை வந்து நம்ம எல்டர் ஜருல்லேருந்து அப்புறம் மற்றவங்க பார்ட்டி பண்ணியிருந்தாங்களே அவங்களும் நோட் பண்ணுறாங்க. சீக்கிரம் போய் இந்த நெருப்பானைங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹார்ன் சத்தமும் அவங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ அங்கேயும் போய் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை வந்து அங்கே பிரித்து விட்டுனுறாங்க. பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியோட கதை வந்து முடிஞ்சிடுச்சு. அதாவது லோக்கியோட சீன் வந்து முடிஞ்சிச்சு. இது ஆக்சுவலாக நல்லா காட்டுவான்னு எதிர்பார்த்தது தான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பொறுமையாக பார்ப்போமே. ஓடா இந்த மாதிரி பொறுமையாக காட்டாருன்னா அடுத்த சாப்டரில் மசா காட்ட போகிறான்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த சாப்டரில் வந்து லோக்கியை வச்சு தரமாக சீன் பார்த்துப்போம். இப்போ சீன் மறுபடியும் எங்கே போகுதுன்னா வால்ரஸ் ஸ்கூலுக்கே போகுது. அங்கே நம்ம கீபாவும் சாலும் வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்கிறாங்க. அப்போ ஆஞ்சே ஓடி வந்துட்டு இது எதுக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இந்த மான்ஸ்டர்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறேன், நீ பார்த்துக்கிறியா என்ன நினச்சின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கிரவுண்டில் விளையாடிருந்தாங்களா ஸ்டார்டிங்கில், அதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து உட்காந்த டைமில். ஸோ கிளாஸில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன பயமாக இருக்குமோ, எதை பார்த்து பயமாக இருக்குமோ அதை படமாக வரைஞ்சி காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வரைஞ்சிருக்கிறாங்க. எதைன்னா ஒருத்தன் வந்து லோக்கியை வரைஞ்சிருக்கிறான், இன்னொருத்தவன் நீக்காவை வரைஞ்சிருக்கிறான், இன்னொருத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ட்ரீரை வரைஞ்சிருக்கிறான், இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பேயை வரைஞ்சிருக்குது, இன்னொன்று வந்து டிராகர்னு சொல்லிட்டு ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமை வரைஞ்சிருக்குது, அதுக்கடுத்து நிஹோகர் அப்புறமா ஜோர்முகண்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் எதை பார்த்து பயப்படுமோ அதை வந்து ஒரு படமாக வரைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்க வரைஞ்சாங்க பார்த்தீங்களா ஒரு படம், அதுதான் இப்போ ரியலாக வந்திருக்குது. இதை வந்து நம்ம ஆஞ்சே சால்கிட்டையும் கீபாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களால சுத்தமாக நம்பவே முடியல என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷாட் மாதிரி போகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே.
அதை வந்து ஆஞ்சே சொல்லி முடிச்சது வரமா கேட்டோடனே நம்ம சாலும் கீபாவும் திரும்பி பார்க்குறாங்க. ஆஞ்சே வந்து பார்க்குறாங்க. அந்த காட்டில் முன்னாடி வந்து 2 மிருகம் வெளில வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மிருகன்றதோட மான்ஸ்டர் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த 2 கூட ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து வெளியே வருதுங்க. அந்த பேனல் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கிரேஸியாக இருந்துச்சு. அதில் எல்லா மிருகமும் அப்படியே காட்டு விட்டு வெளியே வருது. எல்பஃபில் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். அந்த மாதிரி மரமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அந்த மரத்தை விட இந்த மிருகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதுங்க அந்த காட்டை விட்டு வெளியே வருதுங்க. இதை வந்து நம்ம சாலு கீபா அதுக்கு தேஞ்சி வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து எங்கே போகுதுன்னா, அந்த காட்டுக்குள்ளே போகுது. அங்கே நம்ம தலைவர் சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துக்கிறாரு. அண்ட் குலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வேலையை பார்த்துன்னுக்குறான். என்ன வேலைன்னா, அவனோட பவர் யூஸ் பண்ணி தான் இந்த மிருகத்தெலாம் வந்து வர வச்சிருக்கிறான். ஸோ அதை வர வச்சதுக்கப்புறமா நம்ம குலிங்கம் வந்து சம்மர்ஸ் கிட்ட அந்த குழந்தைங்கலாம் கப்பலுக்கு போய் ஏறினோடனே இந்த பவர் வந்து நான் அன்டூ பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அடுத்து உண்மையிலேயே இவங்களுக்கு காப்பாற்றுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ சம்மர்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களை வந்து அது ஹேட் பண்ணுற மாதிரி தான். என்ன சொல்கிற குன்கோ, நீ எதை பார்த்து பயப்படுறன்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் வந்து கேட்குறாரு. அப்போ குன்கோ அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, நான் நீக்காவை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. எதுக்காக அந்த பதில் சொன்னான்னு சொல்லிட்டு தெரியல. பட் குன்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீக்காவை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அண்ட் அதோட சாப்டர் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நினச்சி ஏது நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஓட பிரேக் எடுத்துட்டார். இது ஒரு கடுப்பான எண்டிங்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா கதை வந்து நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அவர் பிரேக் எடுத்துட்டார். ஸோ அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்த்து என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதில் எவ்வளோ விஷயம் நடந்தது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன்ல லோகே காட்டுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன்னு, அதே மாதிரி நீங்களும் எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இந்த மிருகம்லாம் காட்டினாங்க பதில் கடைசியில் அதை பார்த்தா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம குன்கோ வந்து நீக்காவை பற்றி சொல்லியிருக்கிறா, அது சம்மந்தமாக ஏதாவது தேர் இருந்துச்சுனாலும் அதே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் இந்த சாப்டரில் பார்க்குறது எது தரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் அவங்களும் வந்து நம்மள முறையே ஏமாந்தாங்களா இல்லையா, ஏன்னா அவங்களும் லோக்கிக்கு எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏமாந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.